ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஆண்டாள் நாச்சியார் எழுதின நாச்சியார் திருமொழி அப்படின்ற பிரபந்தத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நாம 9ஆம் திருமொழிக்கு வந்திருக்கோம். செந்தூரச் செம்பொடி அப்படின்ற அந்த திருமொழியை தான் நாம பார்க்க போறோம். அதாவது ஆண்டாள் நாச்சியாருக்கு பகவான் காட்சி கொடுக்கவே இல்லை. அதனால அவங்களுடைய பிரிவாற்றாமை ரொம்பவே அதிகமாச்சு. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி பகவானை தான் சேவிக்க முடியல. அவன் வசிக்கின்ற அந்த திருமலை, அதாவது திருமாலிளஞ்சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அழகர் மலையவாது நாம தரிசனம் செய்து கொள்ளலாம். அந்த மலைய பார்த்தாவது பகவான பார்த்த ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுடைய பிரிவாற்றாமையானது கொஞ்சமாவது தணிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் நினைச்சாங்களாம். சரின்னு சொல்லிட்டு அங்க அழகர் கோவில்ல போய் அந்த மலைய பார்த்தா, மலையே கண்ணுக்கு தெரியலையாம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, ஆ அழகான பட்டுப்பூச்சிகள், சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பட்டுப்பூச்சிகள் முழுக்க, முழுக்க, முழுக்க அந்த மலை ஃபுல்லா மறைச்சு, மலையினுடைய நிறமே தெரியாம போயிடுச்சாம். "பச்சை மாமலை போல் மேனி" அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க இல்லைங்களா? அந்த மலை எப்படி பச்சை பசேல்ன்னு இருக்குமோ, அத போல தான் பகவானுடைய திருமேனி இருக்கும். அப்போ ஒரு பெரிய மலைய பார்த்தாலே பகவானுடைய திருமேனிய சேவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா, இங்க அந்த பச்சை கலரா பகவானுடைய திருமேனியே தெரியாத படிக்க, சிவப்பு நிறத்துல பட்டுப்பூச்சிகள் மலையெங்கும் படர்ந்திருக்காம். அத பார்த்தோனே ஆண்டாளுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அடடா! பகவான தான் சேவிக்க முடியல. அட்லீஸ்ட் அந்த மலையவாது சேவிச்சு நாம தணிவு கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த பட்டுப்பூச்சிகள் எல்லாம் இப்படி மறைச்சு, அந்த மலையவே சேவிக்க விடாம இப்படி பண்ணிருதே! இந்த பகவான் தான் இப்படி பண்றான்னா, அந்த மலை கூட நமக்கு தரிசனம் கொடுக்க மாட்டேங்குதே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அன்னைக்கு மந்தரம் நாட்டி, அதாவது கூர்மவதாரம் எடுத்த மந்தர மலைய நடுவுல வைத்து அழகா பாற்கடல கடைந்து, அதிலிருந்து வரக்கூடிய அந்த பெண் அமுதான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை எடுத்துக்கொண்டவன் பகவான். அதாவது ஒரு இடத்துல எந்த ஒரு நல்ல பொருள் பெஸ்ட்டோ அது என்னைக்குமே பெருமாளுக்கு தான் சொந்தமா. என்ன அப்படின்னா, 1000 விஷயம் பாற்கடல்ல இருந்து வந்தது. ஆனா அதெல்லாம் உயர்ந்ததா? அதுல வந்த அமிர்தமே ரொம்ப உயர்ந்ததா? அப்படின்னு பார்த்தா, பெண்ணமுதாகிய மகாலட்சுமி தாயார கம்பேர் பண்ணதுல மற்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதாம். ஸோ அப்போ தேவர்கள் எல்லாம் தங்களுக்கு அமிர்தம் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா போனாங்களாம். ஆனா உண்மையான அமிர்தத்தை எடுத்தவர் யாரு அப்படின்னா, இந்த பகவான் தானாம். ஸோ அப்படி எதெல்லாம் நல்ல பொருளோ, அதெல்லாம் அவன் எடுத்துக்குவான். அப்போ ஆண்டாள் நாச்சியாருடைய திருவுள்ளம் அத்தன உயர்ந்ததா இருந்தது. அதையும் இப்படி எடுத்துக்கிட்டானே, இந்த சுந்தர தோளுடையான் அப்படின்னு சொல்லிட்டு, தன் நிலைமைய விளக்குறாங்க. என்ன அப்படின்னா, இவங்களுடைய உடல் மெலிந்து, உள்ளம் உருகி போய் இருக்காங்க இல்லையா? இவங்களுடைய உள்ளத்தையே அவன் திருடிட்டு போயிட்டான். எப்படி அன்னைக்கு ஆ பாற்கடல கடையிறப்போ அமுதத்த எடுத்துட்டு போனாரோ, அதுபோல உயர்ந்த ஆண்டாளின் உள்ளத்தையும் எடுத்துக்கொண்டு சென்ற அந்த சுந்தர தோளுடையானுடைய ஆம் மலையில நின்னுகிட்டு அவன தரிசனம் பண்ணணும்னு நான் ஏங்கிட்டு இருக்கேனே! அப்படின்னு தான் இந்த பாடல்ல காட்டிக் கொடுக்குறாங்க ஆண்டாள் நாச்சியார். இனி மலையில ஒவ்வொரு இடமா போக போறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் போய் பகவான சேவிக்கலான்னு பார்த்தா, அங்கங்க வேற ஒரு பொருள் இருக்கும். ஆனா, அதுவும் கூட பகவானுடைய நினைவ தான் ஏற்படுத்துமாம். இப்ப பகவானுடைய திருமேனி பச்சை கலரா இருக்கு. அத சேவிக்க முடியல. ஆனா கூட இந்த பட்டுப்பூச்சிகள் எல்லாம் சிவப்பு நிறத்துல இருந்ததாம். அப்ப ஆண்டாளுக்கு என்ன தோணியது அப்படின்னா, அதரம் பகவானுடைய அதரமானது அப்படியே சிவந்து காணப்படும் இல்லையா? ஸோ அத ஞாபகப்படுத்தி, இன்னும் இன்னும் ஆண்டாளுடைய பிரிவாற்றாமைய அதிகப்படுத்துச்சாம். ஸோ இப்படி "பார்க்கும் இடமெங்கும் நீக்கமற நிறைந்துள்ள பரம்பொருள்" அப்படின்னு நாம சொல்லிடுறோம் வாயில. ஆனா அத நிஜத்துல பார்த்தவங்க ஆண்டாள் தான். பார்க்கிற இடத்துலலாம் பெருமாள சேவிச்ச ஒரு பக்தையா ஆண்டாள் இருந்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு இந்த பாடல்ல அத தான் காட்டிக் கொடுக்குறாங்க. வாங்க பாடல பார்க்கலாம். "செந்துரச் செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டன ஆல் மந்தரம் நாட்டி அன்று மதுரக் கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத் தோளுடையான் சுழலையுள் நின்று உய்தும் கொலோ" அப்படின்றது தான் பாடல். சிந்துரச் செம்பொடி அப்படின்னா, சிந்தூரம் அப்படின்னாலே சிவப்பு கலர்ல இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும்.
தெரியும் இல்லையா? ஆஞ்சநேயருக்கெல்லாம் வந்து சிந்தூரம் சாற்றுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ, அந்த சிவப்பு கலரா இருக்கக்கூடிய செம்பொடி, அந்த சிவப்பு பொடி அப்படியே தூவி விட்டது போல எங்க இருக்கு? திருமாலிளஞ்சோலை எங்கும் அந்த அழகர் மலை மேல முழுக்க இந்திர கோபங்களை எழுந்தும் பறந்திட்டன. இந்திர கோபங்கள் அப்படின்னா வந்து பட்டுப்பூச்சியாம். அப்படி அந்த செம்பொடி சிந்தூரத்த அப்படியே தெளிச்சு விட்டது போல, அங்க அந்த பட்டுப்பூச்சிகள் எல்லாம் அப்படியே படர்ந்து அந்த மலையவே வந்து மறைச்சிடுச்சாம். ஸோ, அப்போ பகவானுடைய தரிசனமானது கிடைக்க முடியாதபடி அது வந்து பண்ணிடுச்சு. மந்தரம் நாட்டை அன்று மதுரக் கொழுஞ்சாறு கொண்ட அப்படின்னா, மந்தரம் மந்தரம் மலைய வந்து நாட்டி அன்னைக்கு வந்து என்ன செஞ்சாரு? பாற்கடல கடைந்தார் பகவான் இல்லையா? தேவர்களையும், அசுரர்களையும் வைத்துக்கொண்டு கடைந்தாரு. மதுரக் கொழுஞ்சாறு அப்படின்னா வந்து உண்மையான அமுதம். மதுரம்னா ரொம்ப இனிமையான, குளும் சாறுனா ரொம்ப உண்மையான அமிர்தமான அந்த ஸ்ரீ மகாலட்சுமி தாயார எடுத்துக்கொண்ட சுந்தரத்தோளுடையான். அப்படிப்பட்டவன் தான் வந்து பெருமான். ஆ கடல் அப்போ சுந்தர தோளுடையான்னா, பகவானுடைய தோள்கள் வந்து எத்தனை அழகு வாய்ந்தது அப்படின்றத ஸ்ரீராமாயணத்துல காட்டப்படுதுன்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, விஸ்வாமித்ர மகரிஷியே வந்துட்டு ஆ அவருடைய தோள் அழகுல ரொம்ப மயங்கியிருக்காரு அப்படின்னு கம்பர் வந்து எழுதியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, "தோள் கண்டார், தோளே கண்டார்" அப்படின்னு எழுதியிருக்காராம். பகவானுடைய தோள்கள மட்டும் சேவிச்சோம் அப்படின்னா, வேற எந்த பகுதியும் நாம சேவிக்க போகவே மாட்டோமாம். அத்தன அழகு. அந்த தோள விட்டு நம் மனது வந்து வரவே வராதாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சுந்தர தோளுடையானுடைய "சுழலையில் நின்று உய்தும் கொலோ" அப்படின்னா, சுழலை அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, அவனது அழகால ஏற்படக்கூடிய அந்த மோகச் சுழல். அந்த சுந்தர தோளுடைய அழகுல மயங்கி போயி நின்று கொண்டு யார் இருக்கா அப்படின்னா, ஆண்டாள் நச்ச நிக்கிறாங்க. இப்படி இந்த அழகுல இருந்து நான் தப்பிச்சுருவேனா? இந்த அதாவது பகவானுடைய திருமேனி அழகு இவங்கள அந்த